பேசலாம். சஃபி, இங்க முதலமைச்சர் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதிமுக தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல, ஒரு பட்டியலை சொல்லி அந்த பட்டியலெல்லாம் தராத பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாஜக கொண்டு வந்திருக்குன்னா அந்த பூஜ்ஜியத்தை தான் மக்கள் பரிசாக தருவார்கள்னு சேர்த்து பார்த்து அதிமுகவையும் உள்ள சேர்க்கிறார். அப்படியான ஒரு கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது, வஞ்சிக்க பார்க்கிறது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. இது தேர்தல் கூட்டணி, அது தேர்தலுக்கு தேர்தல் மாறலாம், இது கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணின்னு தெளிவா சொல்றாங்க. மாறாகவும் அந்த விமர்சனங்களை கடுமையா முன்வைக்கிறதுக்கான காரணம் இருமுனை போட்டியை கூர்மைப்படுத்துறதா? அதிவராம பாண்டியன் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வழிமொழிகிறேன். இது எப்பவுமே இருமுனை போட்டியாக தான் இருக்க போகிறது. அதிமுகவுக்கும் திமுக இடையில் தான் போட்டி என்பதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ஒன்றிய அரசு நமக்கு பூஜ்ஜியம் கொடுத்ததால் நாம் முதலமைச்சர் பேசினார். எஸ், 100% உண்மை. ஏன்னா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை வாசித்து முடிக்கவே இல்லை. இங்கே எடப்பாடி அவர்கள் அதை வரவேற்கிறார். அப்போ அவர் வாசித்து முடிக்காத ஒரு பட்ஜெட் உரையில் என்ன நன்மையை எடப்பாடி அவர்கள் பார்த்தார் என்பதற்காக அவர் வரவேற்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இங்கே யாரை நாம் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை திஸ் இஸ் அ எலெக்ஷன் பிட்வீன் என்டிஏ அண்ட் தமிழ்நாடு. இதில் ரொம்ப கிளியரா இருக்கிறோம். முதல்வர்களும் தெளிவாக சொல்லிருக்காரு. அப்போ என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு வரும்போது என்டிஏவோட மேஜர் பார்ட்னர் இங்கே ஏடிஎம்கேவாக இருந்தா என்டிஏவை தான் இங்கே எதிர்க்கிறோம். அது மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே. இன்கேஸ் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அதிமுகவோ இல்லாவிட்டால் அவருடைய நிறுவனர் எம்ஜிஆர் இருந்த அதிமுக இருந்திருந்தால் இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. கிளாரிஃபை பண்றாங்கல்ல, நாங்க பாஜகவை எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்க்கிறோம். நாங்க கூட்டணியில இருந்த போது எங்களுக்கு செஞ்சாங்கங்கறதை செஞ்சாங்கன்னு சொல்றோம். இல்ல, கூட்டணியில் இல்லாத போது எங்களை நாங்க எதிர்த்து அவங்களுக்கு எதிர்ப்பா நின்னோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாலா சார், ஓபன் சேலஞ்ச் நியூஸ் 18ல நான் கேட்கிறேன். பாலா சார் முன்னாடி கேட்கிறேன், எந்த விஷயத்துல அவங்க பாஜக எதிர்த்தாங்கன்னு ஒண்ணே சொல்லுங்க. எந்த விஷயத்துல பாஜகவை இவங்க 2017 இருந்து இன்னைக்கு வர இந்த ஒரு விஷயத்துல எடப்பாடி அவர்கள் நேராக எதிர்த்து நின்று பாஜகவை இதை எதிர்த்து கேள்வி கேட்டார்? ஒண்ணு அதை சொல்லிட்டு நான் சரி, இப்ப 24 தேர்தல் களத்துல பாஜக எங்களுக்கு எதுவுமே தரல, எங்களுக்கு நிதி கேட்டோம், வறட்சி நிதி கேட்டும் தரல, புயல் மழை நிவாரண நிதி கேட்டும் தரல, காங்கிரஸோ பாஜகவோ மாற்றாந்தாண்மை மனப்பான்மையோடு தான் தமிழ்நாட்டை நடத்துச்சுன்னு சொன்னாரு. அது பாஜக மீதான விமர்சனம். இது நிதி கேட்டோம் தரலன்னு சொல்றது எஸ்கேபிசம். இது என்னன்னா, நீங்க கூட்டணியில் இருக்கும் போது நீங்க உறக்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க மாநிலம் அஃபெக்ட் ஆயிருக்கு, வரலாறு காணாத மழை தூத்துக்குடி பார்த்திருக்குது, காயல் இதுவரை நாங்க பார்க்காத மழை வந்திருக்குது, இதுக்கு நீங்க கண்டிப்பா நிதி கொடுத்தே ஆகணும் கேட்டிருந்தீங்கன்னா ஓகே. காங்கிரஸ் தரல, பாஜக ஒரு பொத்தாம சொல்லிட்டு போயிருந்தது. அதே மாதிரி அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னார், அதாவது இதுவரை அழுத்தத்துக்காக அதிமுக எதுவுமே அடிபணிஞ்சு போனது கிடையாது. 2016 டிசம்பர் 5 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் வித்யாசாகர் ராவ் கையை பிடிச்சி அழுத்தம் கொடுத்தது என்ன காரணத்துக்காக? 2 பேரோட கையை பிடிச்சார் இல்லையா, 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது எந்த அழுத்தம், என்ன அழுத்தத்துக்காக அது நடந்தது? இதுவரை இந்திய வரலாற்றில் அப்படி ஒரு விஷயம் ஆளுநர் மூலமா நடந்ததா இருக்கிறது எனக்கு தெரியல. சொல்லலாம் நீங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற கொள்கை ஒன்னான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அண்ணன். என்னால இங்க உட்கார்ந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒற்றை சார் கொள்கை என்ன என்னால பேச முடியும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை சார்ந்து ஒரே விஷயங்கள் இருக்குன்னு முரண்கள் இருக்கு. இங்க பாஜகவும் திமுக எதிர்ப்புல நிக்கிறாங்க, அதிமுகவும் திமுக எதிர்ப்புல நிக்குது. திமுக எதிர்ப்புகளை எல்லாம் நாங்க ஒரு புள்ளியில இணைக்கிறது தேர்தல் கூட்டணி. என்னன்னா அப்ப உங்களுக்கு கொள்கை சார்ந்த விஷயங்கள் இங்க எதுவும் இல்லை. நீங்க தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் போல டபுள் என்ஜின் சர்க்காராக மாற்ற துடிக்கிறீர்கள். எப்படியெல்லாம் மற்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் சர்க்காராய் மாறியவுடன் என்னெல்லாம் அந்த மாநிலம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் டபுள் என்ஜின் சர்க்காரா இருக்கக்கூடிய மணிப்பூர் ஆகட்டும், என்னெல்லாம் அங்க அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்து கொண்டிருக்கும் போது என்டிஏ மூலமாக அமித்ஷா அவர்கள் வருகிறார், என்டிஏ தமிழக கூட்டணி சொல்கிறார், என்டிஏ ஆட்சின்னு சொல்கிறார். மோடி அவர்கள் வருகிறார், என்டிஏ தமிழக ஆட்சி நடக்கும் சொல்கிறார்.
நயினார் நாகேந்திரன் புதுக்கோட்டையில என்டிஏ தலைமை ஆட்சின்னு சொல்கிறார். இதை மக்கள் பார்க்கறாங்க சார். அதனாலதான் சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிற அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிற்பகல் வரையும் சொல்றாரு சார், தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார். யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னாங்கன்னு இத வந்து எடப்பாடி அவர்கள் மேடையில் இருக்கும்போது மோடி அவர்களோ, எடப்பாடி அவர்கள் ஹோட்டலில் உட்கார்ந்து இருக்கும் போது அமித்ஷா அவர்களோ சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் காது கொடுத்தாவது, நம்புறது வேற, காது கொடுத்தாவது கேட்டிருப்பாங்க. இது பாஜக என்ன நினைக்கிறது, பாஜகவுடைய விஷயத்தை மோடி அவர்கள் மிக தெளிவாக டபுள் என்ஜின் சர்க்காருக்காகத்தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வரோம் மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு எச்சரிக்கையா இருப்பார்கள் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. அதனால தான் சொல்றோம், டபுள் என்ஜின் சர்க்காருக்கான வேலை இங்க இல்ல, இந்த விஷயம் இங்க நடக்காது. எக்காரணத்தை கொண்டோம் பாஜக இங்க டபுள் என்ஜின் சர்க்காராக அதிமுக மீது குதிரை சவாரி ஏறி வந்து செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதனால தான் மிக தீர்க்கமாக என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுங்கிற விஷயத்தை வந்து நாங்க சொல்கிறோம். அதே நேரத்தில் அண்ணன் சொன்னாரு 2019 இடைத்தேர்தல் பிஜேபி தான் இன்டர்ஃபேஸ் பண்ணிச்சா, நாங்க 18 தொகுதியில் நாங்க ஜெயிச்சுமே, அப்போ உங்களை பண்ணியிருக்க கூடாது. அதனால தான் நீங்க இப்படி போய் சரணாகதியா இருக்கீங்க. அப்பமே பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு இவ்வளவு தூரம் டைம் கொடுத்து உங்க மேல ஏறி சவாரி செய்ய வேண்டிய இது பாஜக செய்ய அவசியம் இல்லை. அவங்க இன்னொரு கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க, நீங்க பாஜகவோடு சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அல்லது அடிமைங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா திமுக பாஜகவோடு கூட்டணியே வைக்கலையா? இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் பாஜகவையும் திரு வாஜ்பாய் அவர்களையும் அறிமுகம் செஞ்சு வச்சது திமுக இல்லையான்னு வர திமுக கூட்டணியில் இருக்கும்போது பாராளுமன்றத்துக்கு அவைக்கு உள்ள காஷ்மீர் 370 ஆபரேஷன் வந்திருந்தாக்கா திமுக விட்டுருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லனா திமுகவுடைய மாநில உறுப்பினர் யாராவது ஒருத்தரங்க காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடுவார் நினைக்கிறீங்களா? இதுதான் திமுக அதிமுக வித்தியாசம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு அவைக்கு உள்ள திமுகவின் ஏதாவது ஒரு நாடாளுமன்ற பாடுவாங்களான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ அருகதை இருக்கு அதை பத்தி பேசிட்டு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இன்க்ளூசிவ் லீடர் தான் இருக்கிறாரு, அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதை கேட்கக்கூடிய திராணி இருக்கிறது. பாஜகவை எதிர்த்து தேசம் முழுக்க ஒரே ஒரு தலைவர் நிற்கிறார்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். சில கேள்விகள் அந்த 4 முனை போட்டிகள் தொடர்பான கேள்விகளும் இருக்கு. அடுத்த சுற்றுல பேசலாம். முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன் திரு சூர்யா. இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு பூஜ்ஜியத்தை தான் பரிசளிப்பார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சர் மறந்துவிட்டார், 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டு 41% வாக்குகளை வென்றிருக்கிறார்கள் என்பதை. முதல் கருத்து இன துரோகம் இது போன்ற விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு